ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதே மாதிரி ஒரு கப் எடுத்து நான் அதில் 1 கப் பச்சரிசி, அதில் அரை கப் மைதா மாவு, அதில் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். மைதா வேண்டாம்னா கோதுமையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் இது எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈவினிங் செய்ய போகிறோம். அதனால் நான் மார்னிங் இதை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஈவினிங் நல்லா ஊறி நம்மளுக்கு அந்த பேட்டர் நல்லா ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தண்ணியாக இருந்து இந்த தோசை இந்த ரவா தோசையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரியே ஊற்றிட்டு நல்லா மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகுற வரலும் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட வேண்டாம். இது நல்ல மெலிசாக இருக்கிறதுனால கிறிஸ்பியாக வெந்துடும். அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ரவா தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் நான் வச்சுருக்கேன். டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கல்ல, இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.